உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். மக்கள் சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் தோற்று போயிடுங்க. நீங்கள் என்ன தான் ஆட்சி அதிகாரம், நான் தான் முடிசூடா மன்னன், நான் தான் குறுநில மன்னன், நான் வச்சுருந்தான் சட்டம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. மக்கள் வெகுண்டு எழுந்து மக்கள் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை அரியணையில் ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுங்க. அதனால தான் சொல்கிறாங்கல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் கொடுக்குற அந்த தீர்ப்புன்றாங்கல்ல, அதுதான் 5 வருஷம் நீங்கள் பதவியில் இருந்துட்டு பொதுவாக சொல்கிறேன், நான் யாராக இருந்தாலும் அது இல்லைன்னு அதை விட பெரிய இது என்ன ஆகும். அதே வேளையில் ஒரு சாமானியன் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அரசியலுக்கு ஒரு புதியவர். சினிமாவில் அவர் பல டைலாக் பேசியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே வேளையில் அரசியல் வரக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி வந்தபொழுது நான் விஜய் தான் சொல்கிறேன், நான் முதல்வர் விஜய் தான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்தபோது அசால்ட்டாக என்ன பண்ணாங்க, என்னையா எத்தனை சினிமாக்காரங்களை பார்த்தாச்சு நாங்களாம், என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றும் இருக்காது. வழக்கம் போல் மக்கள் ஓஹோன்னு கூட போகிறாங்க, பார்க்க போகிறாங்க, கை தட்ட போகிறாங்க, கிளம்பி போகிறாங்க. இப்படி தான் நினச்சிருந்தாங்க. அது எங்கே மாறுச்சு, எங்கே ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு 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 பயத்தை கிளம்பிச்சு அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாடு. அதுதான் அந்த புள்ளியிலிருந்து தொடங்கினது தான். அங்கிருந்து முதல்ல ட்ரிகர் ஆனவர் யாருன்னா சீமான் தான். அங்கிருந்து ஆரம்பிச்சது தான். அதன் பிறகு போகிற இடம் பூரா கூட்டம், விஜய் போகிற இடம் பூரா அவ்வளோ இது. சரி, என்ன பண்ணுறது, பூரா தற்குறி பயலுங்க. யார்? விஜய் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் தற்குறிங்க, அணில் குஞ்சுங்க அப்படின்னு. இன்னும் ஒரு மோசமான விஷயம் என்னன்னா, பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விமர்சனங்க அந்த நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா நடந்தது. பயங்கரமான கூட்டம் எல்லாம். சில பேர் சில எம்எல்ஏக்கள்லாம் 2 வீலரில் போனாங்க, கார் உள்ளே போக முடியாமல் எடுத்துக்கிட்டு. நடிகர் ஜெயிலாக 2 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காப்புல. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ டிரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏறி இருக்காங்களா, ஏதோ அணிலுங்க ஏதாவது காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறி இருக்குதா பாருங்க அப்படிலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நீட்டாக இருந்தாங்க, ரொம்ப நீட்டாக, அவ்வளோ கரெக்டாக இருந்தது. காரணம் என்னென்னா, அப்படியாப்பட்ட விமர்சனம், அந்த விமர்சனம் மக்களுக்கே வெறுப்பாகி போச்சுங்க. அது ஒரு கட்டத்தில் மக்களுக்கே தெரியும்ல, நீ ஒருத்தரை டார்கெட் பண்ணி தற்கொலை அணில் 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 அணில்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யோ, இவர் வேணும்னே பண்ணுறாங்கயா, இந்த நபரை வேணும்னே அடிக்கிறாங்கன்னு. அது அப்படியே விஜய்க்கு ஃபேவராக மாறுச்சு. இது யார் எத்தனை பேர் கணிச்சாங்கன்னு தெரியல. மிக முக்கியமான ஒரு விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பாருங்க. அங்கே நடந்த ஒரு விஷயம் அப்படியே கடந்து அதை விட்டுருக்கணும். கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு இதுக்கப்புறம் தெரிய வரும். முதல்வர் ஆயிட்டார் விஜய். ஆனால் விஜய்க்கு டிஸ்டர்ப் பண்ணது, ஏன்னா இது யாரை ஒருத்தர் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ, அல்லது யாரை ஒருத்தரை நீங்கள் பார்த்து பயந்து அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அடிக்கணும்னு முயல்றீங்களோ, அது மக்கள் செல்வாக்கா மாறும் என்பது விஜயினுடைய ஒரு விஷயமே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஒரு நாளைய தீர்ப்பு படத்தில் ஒரு சாதாரண நடிகர் தான், அவங்க அப்பாவே வேணான்றாரு, நடிக்க வேணான்றாரு. என்னன்னா, சினிமா ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில். ஒரு நடிகன் கிளிக் ஆகலாம், ஆகாம போகலாம். அவர் பிராக்டிக்கலா அவர் தெரியும். எஸ் எஸ் சந்திரசேகருக்கு இங்க வேணாம், உனக்கு வேணாம்பா, ஏதாவது பாரு, வேலையை பாரு, எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் எடு, ப்ரொடியூஸ் பண்ணு, நடிப்பு வேணான்றாரு. ஆனால் நடிக்கிறாப்புல, கடுமையான விமர்சனம் வருது, தொடர்ச்சியா நடிக்கிறாப்புல, அவங்க போக முயற்சி பண்றாப்புல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த தமிழக மக்கள், தமிழக ரசிகர்கள் ஏற்றுக்கின பிறகு இப்படி ஒரு சூறாவளியா நிற்பார் விஜய் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அரசியலுக்குள்ள வந்துட்ட பிறகும், தேர்தலை சந்திச்சிட்ட பிறகும் பல பேர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னா, விஜய்க்கு அதிகபட்சமாக 5 இடம் கிடைக்குங்க. நிறைய பேர் பெரம்பூர்லயும் திருச்சிக்கடுக்குலையும் டெபாசிட் போயிடும் விஜய்க்கு. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருக்காரா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு விஜயோடைய சுற்றுப்பயணம் இருக்குல்ல, அப்போதான் மற்ற எல்லாருக்கும் இதுவாச்சு.
ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஒரு அழுத்தம் இருந்தது. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், 5000 பேர் தான் கூடணும், 3000 பேர் தான் கூடணும், இப்படியா தொடர்ச்சியாக அழுத்தம் 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 கொடுத்து இன்றைக்கு மக்கள் அரியணையில் ஏறி உட்கார வச்சிட்டாங்க. இந்த அரியணையில் ஏறி உட்கார வைக்கிறதுக்கு எத்தனை படாத பாடு 5 நாளா கவர்னர் மாளிகைக்கு போகிறது, மறுபடியும் பட்டினப்பாக்கம் வரது, பட்டினப்பாக்கம் போகிறது, நீலாங்கரைக்கு போகிறது, அவங்க ஆதரவு இவங்க இல்லைன்றது, இப்படியா? ஏன்னா ஒரு நடிகர் எப்படிப்பா ஏறி நாடாடிடலாம், ஒரு நடிகர் எப்படி அரியணையில் ஏறிடலாம், விடக்கூடாது அப்படின்ற அழுத்தம் அப்பட்டமாக இருந்தது. இன்னைக்கு ஜோசப் விஜய் என்கின்ற நான் அப்படின்னு அந்த தெள்ள தெளிவான பேச்சு அரங்கமே கூடி அதிர்ந்த ஒரு இது. அதன் பிறகு விமர்சனம். ஏன்னா விஜய் எடுத்தவொடனே போல்டாக அடிச்சாச்சு, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கஜானா காலி அப்படின்னு ஆச்சு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. எடுத்தவுடனே உட்காந்து எப்படிங்க நீங்கள் கஜானா காலின்னு சொல்லலாம், கஜானா காலின்னு எப்படி சொல்லலாம், மக்களுக்கு செய்யணும்னு ஒரு நல்ல எண்ணமும் சிறப்பான திட்டமும் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே வேளையில் அதை சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய தில்லு வேணும், இல்லை சொல்கிறதுக்கும் பெரிய தில்லு வேணும். இதெல்லாம் மீறி நான் ஒரு சாதாரண வீட்டு பையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது தான் நான் ஒரு சாதாரண ஆள்ப்பா, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பையன், இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் நான். அங்கே ஆரம்பித்த ஒரு விஷயம், அதுதான் மக்கள் கூட போய் கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இன்னைக்கு உட்கார வச்சாச்சு. அதே வேளையில் விமர்சனமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயம், செங்கோட்டையன், அமைச்சர் செங்கோட்டையன் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சிஎம் விஜயோடைய வயசு தான் செங்கோட்டையன் அவருடைய அரசியல் அனுபவம். அவர் பெருமைப்படுறாரு அப்படியே பார்த்துட்டு. ஒரு இருக்கும் இல்லைங்களா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு இளைஞராக அரசியலுக்குள் வந்தவர். எம்ஜிஆர் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிக்கு வராரு அப்படின் பொழுது அந்த காலகட்டத்தில் 70களில் 80களில் 100 புல்லட் ரெடி பண்ணி எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு வரவேற்பை கொடுத்த ஒரு நபர். அதன் பிறகு தொடர்ச்சியாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இன்று அமைச்சராக ஆயிட்டார். அவருக்கு பாருங்க, ஒரு இளைஞருடைய பட்டாளத்தை பெற்ற ஒரு நபர், ஒரு இளைஞருடைய ஆதரவு பெற்ற ஒருத்தர், அவர் மேல கடுமையான விமர்சனங்கள், அவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு இளைஞருடைய பட்டாளம், ஒரு இளைஞருடைய செல்வாக்கு பெற்ற ஒரு நபர், அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அவரை நம்ம ஒரு பேக் போனா இருந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்கோம் அப்படின்பொழுது ஒரு பெருமை தானே. அந்த பெருமையோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு. இதெல்லாம் மீறி இனிமேல் சிஎம் விஜய், முதல்வர் விஜய்க்கு பெரிய சவாலான ஒரு காலகட்டம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் தனிப்பெருமையாண்மையோடு ஆட்சி அமைக்கலை, கூட்டணி ஆதரவோடு தான் அமைச்சிருக்கீங்க. அது விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸோடைய ஆதரவில் தான் இருக்கிறீங்க. அதே வேளையில் நீங்கள் எது செய்தாலும் அதற்கான எதிர்வினைகள், எதிர் விமர்சனங்கள் வரும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சிஎம் விஜய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாரம் வந்துடுச்சு, ஆட்சி நம்ம கையில் வந்துடுச்சு, நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம் அப்படின்னு யாரும் தலைகால் தெரியாமல் ஆடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா. இது சொல்லோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் கண்காணிக்க வேண்டும்னு அதே சமயத்தில் அவங்க கரெக்டாகவும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் புதியவர்கள், ஆட்டம் போடக்கூடாது. அப்படி ஆட்டம் போட்டதுனால தான் உங்களை அங்கே உட்கார வச்சிருக்காங்க. அதனால் விஜய்க்கு பல விமர்சனங்கள் வரும், பல சூழ்நிலையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும். அதையெல்லாம் கடந்து ஒரு சிறப்பான ஆட்சியை அவர் அமைத்து விட்டால் 20 ஆண்டுகளுக்கு அவருக்கு அசைக்க முடியாத, தமிழக அரசியல் களத்தில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே வேளையில் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சினிமா நட்சத்திரங்கள் பெரிய அளவில் யாரும் வாழ்த்து சொன்னதான் எனக்கு தெரியல. உள்ளுக்குள்ளே நிறைய பொறாமை இருக்கும். இவர் ஜெயிச்சாருன்னு சொன்ன உடனே முதல் வாழ்த்து சொன்னது சிவகார்த்திகேயன், அது சொல்லணும். அதன் பிறகு தெலுங்கு நடிகர் நானி, அப்புறமா சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லாம் ஒரு மாதிரி ஒரு 10 வரியில் போட்டார். உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்கும், அவருக்கும் இல்லாமல் போயிடுமா. 96ல், அதுக்கப்புறம் 2009ல் நம்மளெல்லாம் முதல்வராக உட்கார வச்ச இந்த ஜனங்கள்லாம் அப்படி குரல் கொடுத்தாங்க. நாம தான் உட்காரல அப்படின்னு, நம்மளோட இளையவர் தான், தம்பி தான் உட்கார்ந்துருக்காருன்ற ஒரு இது வராது. ரைட்டு இருக்குதா செய்யும். அதை தாண்டி இதே சினிமாவில் எத்தனை பேர் இந்த அரசியலுக்குள்ள காணாமல் போனவங்களாம் இருக்காங்க. அதையெல்லாம் மீறி இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல விஜய், இந்த குட்டீஸ்
அந்த குட்டீஸும் உங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அது. அதனால் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நடிகராக நீங்கள் இருப்பது போல், குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு 1,75,00,000 1.25 வாக்கு வாங்கியிருக்குங்க அப்படின்னா அதில் பெரும்பான்மையான பெண்களுடைய ஓட்டு தாங்க வந்து, அவங்களுடைய வாக்கு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான சலுகைகள், அவங்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கு வந்து சம உரிமை, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இளைஞர்களை தயவு செய்து போதையிலிருந்து மீட்டாக வேண்டும். இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் சிஎம் ஆக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.